السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே நாம் திருமலை குரானின் 102வது அத்தியாயமாகிய சூரா அத்தகாசுர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்க்கவிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்திலே 8 வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அத்தியாயம் திருமலை குரானுடைய 102வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த அத்தியாயத்திற்கு அத்தகாசுர் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த சூராவினுடைய முதலாவது வசனத்திலே அல்ஹாக்கும் அத்தகாசுர், தகாசுர் என்ற அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அதுவே இந்த சூராவிற்குரிய பெயராகவும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் பல்வேறு அறிவுரைகளையும் உபதேசங்களையும் நமக்கு எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நெஹரிலா அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அதிகமாக தேடுவது, அதிகப்படுத்திக் கொள்வது உங்களை திசை திருப்பி விட்டது, உங்களை அலட்சியத்திற்கு உள்ளாக்கி விட்டது. எதுவரை என்று சொன்னால் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற வரை அதிகமாக தேடுவது உங்களை திசை திருப்பி விட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். திசை திருப்புதல் என்றால் எதை விட்டும் திசை திருப்பியது, உங்களை திசை திருப்பி விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அந்த உங்கள் என்பது யார்? அத்தகாசுர், அதிகமாக தேடுவது என்றால் எதை அதிகமாக தேடுவது என்கின்ற பல்வேறு கேள்விகள் இதுல எழுகின்றது. அவ முதலாவது விஷயம் அல்ஹாக்கும், உங்களை திசை திருப்பி விட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவ எதை விட்டும் நம்மை திசை திருப்பி விட்டது? அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அல்லாஹ்விற்கு வழிபடுவதை விட்டும் திசை திருப்பி விட்டது. உங்களை, உங்கள் என்றால் யார்? உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் இதை எடுத்துக்கொள்ளும். மனித சமுதாயம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அல்லாஹ்விற்கு வழிபடுவதை விட்டும் மனித சமுதாயத்தை திசை திருப்பி விட்டது. ஏன் இது உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் குறிக்கும் என்று சொன்னால், மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து யா ஆதம் அப்படின்னு அல்லாஹ் அழைப்பான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, லப்பைக் வ சஅதைக், இறைவா நான் ஆஜராகி விட்டேன், பாக்கியம் அனைத்தும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்வான், அஹ்ரிஜ் மின் உம்மத்திக்க பாஸன்னார், ஆதமே உம்முடைய சமுதாயத்தில் இருந்து நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களை நீ வெளிப்படுத்து, நரகத்துக்கு யாரெல்லாம் போகணுமோ அவங்கள போல நீ வெளியேற்றி நரகத்துல கொண்டு போய் சேரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, ஒமா பாசுன்னார், நரகத்துக்குரியவங்க எவ்வளவு பேர்னு கேட்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், மின்குல்லி அல்ஃபின் திசோமியா வ திசாத்தும் வ திசும், ஒவ்வொரு 1000லும் 999 பேர் எதுக்குரியவர்கள்,
நரகத்திற்குரியவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் அந்த 1000ல் ஒன்றாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு 1000லையும் 999 பேர் நரகத்துக்குரியவங்கன்னா 1000ல் 1 தான் என்னது சொர்க்கம். அப்ப இந்த 999ஓட 1 ஒப்பிடும் போது அரபில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்நாதிரு கல் மஅதும். எது ரொம்ப கம்மியா இருக்குதோ அது இல்லாததை போன்று, எது ரொம்ப அரிதானதோ அது ஒன்றுமே இல்லாததை போன்று. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல உங்களை திசை திருப்பி விட்டது என்று அல்லாஹ் சொல்வது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் திசை திருப்பி விட்டது. உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்கள் ரொம்ப கம்மி, அவங்களை தவிர. அவங்க எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் என்ன செய்வாங்க, நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்ப அல்ஹாக்கும் உங்களை திசை திருப்பி விட்டது அத்தகாசுர் அதிகப்படுத்திக் கொள்வது, அதிகமாக தேடுவது உங்களை திசை திருப்பி விட்டது. எதை அதிகமாக தேடுவது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உலகத்துல மனிதர்கள் பல்வேறு விஷயங்களை அதிகமா தேடுறாங்க. மனிதர்கள் செல்வத்தை அதிகமா என்ன செய்யறாங்க, தேடுறாங்க. அல்லாவை மறந்து, மார்க்கத்தை மறந்து, இறைவனுக்கு வழிபடுவதை மறந்து, செல்வம் தான் எனக்கு பெரிது என்று செல்வத்தை அதிகமாக தேடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அந்தஸ்த அதிகமா தேடக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. எனக்கு ஒரு செல்வாக்கு முக்கியம், நான் மக்கள் மத்தியில பிரபல்யம் ஆவதற்கு என்ன செஞ்சா நான் பிரபல்யம் ஆகலாம், அதற்குரிய வழி என்ன? அல்ல இன்றைய காலகட்டத்துல சமூக வலைத்தளங்களுடைய காலகட்டத்துல இந்த யூடியூப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான், அதுக்கு சம்பாதிக்கணும்னா பிரபல்யம், அதிகமான மக்கள் அவங்களுடைய அந்த சேனலை போய் பார்க்கணும், அப்போ மக்களை ஈர்க்கணும். அதுக்கு என்ன செய்யறது? திடீர்னு சென்னையில் நினைச்சா இல்லைங்களா, 4 பேர் சின்ன பசங்க சேர்ந்து ஒரு வடநாட்டுக்கான சும்மா இருந்த அப்பாவியை வாழை வச்சு வெட்டி அதை வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுற மாதிரி, சில பெண்கள் தங்களுடைய அழகு அலங்காரங்களை காட்டி எல்லாம் தன்னை என்ன செய்யணும், பார்க்கணும். அதன் மூலம் தனக்கு என்ன செய்யணும், வருமானம் கிடைக்கணும். நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஹராமான காரியங்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவ பிரபல்யத்தை அதிகமா தேடுவது மார்க்கத்துடைய எல்லா சிந்தனைகளை விட்டும், இறை நினைவை விட்டும் மனித சமுதாயத்தை திசை திருப்பி இருக்கிறத பார்க்கிறோம். அதே போன்று தனக்குரிய படை பலத்தை, குழந்தை குட்டிகளை, குடும்பத்தை பெருக்கிக் கொள்வதும் மனுஷன் என்ன செஞ்சிருக்கு, திசை திருப்பி இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 2 தோட்டத்துக்கு ஒரு சொந்தக்காரனா இருந்தான். அவங்களுடைய நண்பன் ஒருவன் ஏழையாக இருந்தான். அந்த இருவருக்கு மத்தியில் உள்ள உரையாடலை பற்றி திருமறை குர்ஆன் விரிவா பேசுது. அதுல ஒரு வார்த்தை என்ன சொன்னோம்னா, அந்த 2 தோட்டத்துக்கு சொந்தக்காரன் தன்னுடைய ஏழை நண்பனை பார்த்து சொல்வான், ஆனா அக்ஸரு மின்க மாதம் கோவலதா, நான் உன்னை விட செல்வத்திலையும் பிள்ளை குட்டிகள்லையும் எனக்கு அதிகம். அப்ப மனிதனுக்கு எது ஒரு பெருமையா இருக்குன்னா, அவனுக்கு அதிகமான சொந்த பந்தங்கள், குழந்தை குட்டி இருக்கிறது ஒரு பெருமை. ஒரு திருமணம் நடக்குன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு 10-15 வீடு உள்ள குடும்பமும் இருக்கிறாங்க, 100-500 குடும்பம் உள்ள வீடுகள் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்காரங்க ஃபுல்லா அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு என்ன செய்யும், இயல்பாவே இதுதான்டா வாழ்க்கை, இதுதான் நமக்கு உலகத்துல பெருமை, இதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும், குடும்பத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, எந்த பாவம்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை மனுஷனுக்கு ஏற்படும். இது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, உலகத்துல உள்ள எல்லா இடங்கள்லயும் இதுதான் நிலைமை. அதிகமாக சொந்த பந்தங்களின் மூலமாக, பிள்ளை குட்டிகள் மூலமாக அதை பெருக்கிறது, அதை வைத்து ஒரு பெருமையை தேடுவது, இது மனுஷனுக்கு இது அதிகமா தேடுவது இருக்கு. அதே போன்று கல்விய மனுஷன் அதிகமா தேடுவான். கல்வி என்பது உலக கல்வி, மார்க்க கல்வி. உண்மையிலேயே ஒருவன் மார்க்க கல்வி அதிகமாக தேடும் போது அந்த மார்க்க கல்வி அவன் பின்பற்றுவதற்காக தேடினால் அது அவனுக்கு பணிவை மட்டும்தான் என்ன செய்யும், அதிகரிக்கும். மார்க்க அறிவு கூட 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 அவங்ககிட்ட என்ன செய்யும், பணிவு அதிகரித்து கொண்டே செல்லும், இறை பயம் கூடிக்கொண்டே செல்லும். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா. இது அல்லாத எந்த கல்வியை தேடினாலும் அவன் மார்க்கம் இல்லை என்று சொன்னா அந்த கல்வியின் மூலமாக பெருமை என்ன செய்யும். உலகத்தை பார்க்கணுமா இல்லைங்களா, சாதாரணமா சின்ன வயசுல இருந்து பழகி இருப்பாங்க, ஒரு பெரிய ஒரு ஜாபுக்கு போயிட்டாரு, பெரிய பெரிய படிச்சிட்டாரு, டாக்டர் ஆயிட்டாரு, இன்ஜினியர் ஆயிட்டாரு, அப்படி ஆயிட்டாரு, கண்டுக்காம என்ன செய்வாங்க. அது ஒரு அலட்சிய போக்கு, அல்லது கல்வியினால் ஏற்படக்கூடிய மமதை, கல்வியினால் ஏற்படக்கூடிய ஒரு பெருமை, ஒரு தலைக்கணம் என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான நல்லடியார்கள் இதுல இருந்து என்ன செய்வாங்க, விதிவிலை எவ்வளவுதான் போனாலும் இறைவனுடைய உண்மையான அடியார்களுக்கு என்ன செய்யாது, தலைக்கணம் வராது.
அப்ப இந்த உலகத்துல மனிதன் வந்து இறைவனை மறந்து எதையெல்லாம் அதிகமா தேடுறாங்க. இன்னைக்கு பாருங்க, அதிகமான பிள்ளைங்க வந்து டியூஷனுக்கு போவாங்க. ஆனா தொழுகைக்கு எத்தனை பிள்ளைங்க வருவாங்க? கரெக்டா நம்ம அல்லாஹ்வை தொழணும். அதிகமான பேர் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தப்பு கிடையாது. காலேஜ்ல தங்கி படிப்பாங்க, லட்சத்தை கோடி என்ன செய்வாங்க, செலவு பண்ணுவாங்க. ஆனா அந்த பிள்ளைங்கள்ட்ட தொழவில்லை, நமக்கு தொழுகை இல்லையே, மார்க்க நமக்கு கிடைக்கலையே, மார்க்கத்தை படிக்கலையேங்கிற கவலை இந்த மனித சமுதாயத்தில் இருக்குதா? என்னுடைய பிள்ளை தொழாம இருந்தால் எனக்கு அதை பற்றி எந்த விதமான கவலையும் பெற்றோர்களுக்கு உலகத்துல இருப்பது கிடையாது. பிள்ளைங்க தொழாம இருக்கிறத பற்றியோ, பிள்ளைங்க மார்க்க கல்வியை தேடாம இருப்பதை பற்றியோ, அல்லது தவறான தொடர்புகளில் இருப்பதை பற்றியோ கவலை கிடையாது. ஏனென்றால் கல்வியை தேடுதல், இந்த உலகத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, அது அதிகமா தேடுனா நம்ம அதிகமான செய்யலாம், சம்பாதிக்கலாம் என்ற ஆசை வந்து மார்க்கத்துடைய ஒழுக்கங்களை விட்டும், மார்க்கத்துடைய செயல்பாடுகளை விட்டும், இறை நினைவை விட்டும் மனித சமுதாயத்தை வந்து ஒட்டுமொத்தமாக தூரமாக்கி விட நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்குன்னா, சில சவுதி அரேபியாவில் உள்ள நிறைய பேர் அமெரிக்க சிட்டிசன்ஷிப் ஆயிட்டாங்க. அவனுடைய பூர்வீகம் சவுதி. அமெரிக்காவில் போய் அவன் செட்டில் ஆகி சவுதியில் உள்ள உலமாக்கள்கிட்ட வந்து ஃபத்வா கேட்குறாங்க. நான் வந்து பூர்வீக அரபி தான், நான் அமெரிக்காவில் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன். என் புள்ள தொழும்போது அலிருந்து சுறாவை தப்பு தப்பா ஓதுறான். நம்ம அந்த 1 வயசு புள்ள ஓதுமே, அந்த மாதிரி அலிருந்து சுறாவை தப்பு தப்பா ஓதுறான். என் பிள்ளைக்கு தொழுக கூடுமா? எந்த அளவுக்கு உலகம் மாறி போய் இருக்கு பாருங்க. பூர்வீக அரபு நாட்டில் பிறந்தவன் இந்த துனியாவுக்காக ஒரு காஃபிர் நாட்டில் போய் தன்னுடைய சந்ததிகளை வளர்த்து அவனுக்கு அலிருந்து சுறா கூட என்ன செய்ய மாட்டேக்கு, ஓத தெரிய மாட்டேக்கு. அப்போ மனிதனுக்கு வந்து தக்காசு, செல்வத்தை பெருக்கிறது, தன்னுடைய அந்தஸ்தை பெருக்கிறது, குழந்தை குட்டிகளை பெருக்கிறது, படைபலத்தை பெருக்கிறது, கல்வியை பெருக்கி அதன் மூலம் பெருமையை தேடுவது, துனியாவை தேடுவது, இது எல்லாமே உங்களை வந்து என்ன செய்து விட்டது, அலட்சிய போக்கிற்கு உள்ளாக்கி விட்டது. அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கறதை விட்டு, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை விட்டும் இறைவனுக்கு மாற்றமான காரியங்களை செய்யும் போது எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாத மக்களாக ஆக்கிவிட்டது. சரி, எது வரைக்கும் இப்படி ஆக்குதுன்னு சொன்னா மனுஷனை, ஹத்தா ஜுர்துமுல் மக்காது, பெரும்பான்மை மக்களுக்கு அதுதான் நிலைமை. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துல அதிகமான மக்கள் அல்லாஹ் நரகத்துக்கு தான் படைச்சிருக்கிறான். என்றைக்கு ஒருத்தன் எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, நாமளும் இப்படி இருப்போங்கிற மனநிலைக்கு வந்துட்டானோ, அவங்க வந்து பெரும்பாலும் அந்த மனநிலை வந்து நரகத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மனநிலை தான். சொல்லுவாங்க, மார்க்கத்தை பேசும்போது ஊருக்கு ஒத்த நமக்கு உன் தலையிலேயே இஸ்லாம் போடுது, நீ எதுக்கு எல்லாரையும் போல இருக்க வேண்டியான அப்படிங்கிற ஒரு மனநிலை என்றைக்கு ஒருத்தனுடைய உள்ளத்துல வந்துட்டோ அல்லாஹ் காப்பாற்றும். அந்த மனநிலை வந்துவிடும் என்று சொன்னால் நம்முடைய பயணம் சொர்க்கத்தை நோக்கிய பயணம் கிடையாது. நம்ம அந்த 999 நம்ம என்ன செஞ்சிட்டோம், போய் நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம்னு அல்லாஹ் அதை விட்டு, அந்த மனநிலையை விட்டு காப்பாற்றும். அப்ப ஹத்தா சுர்துமுல் மக்காது, மன்னரைகளை சந்திக்கின்ற வரை, நாம மோத்தா போய் கபூர்ல கொண்டு போய் வச்சு நம்மளை மூடுற வரைக்கும் நமக்கு என்ன செய்யும், இறைவனுடைய நினைவை விட்டும் இறைவனுக்கு வழிபடுவதை விட்டும் அதிகமாக தேடுவது என்பது நம்மை திசை திருப்பி விட்டது, மனித சமுதாயத்தை திசை திருப்பி விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி, இந்த மனிதன் வந்து என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் அப்படின்னு சொல்றான். எதை எடுத்தாலும் நான் சம்பாதிச்சது நான் சம்பாதிச்சது அப்படின்னு மனுஷன் என்ன செய்யறான், பேசுறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மாலகபி மாலிக இப்னு ஆதம், மனிதனே உன்னுடைய செல்வம்னு உனக்கு என்னப்பா இருக்குது, இல்லாம அக்கல்த அஃப்னைத்த, நீ உண்டு கழிச்சது, நாம சம்பாதிச்சு நாம சாப்பாடு வாங்கி நாம சாப்பிட்டு அது மலமா போச்ச, ஏன் நம்முடைய செல்வம் நம்ம சொல்லிட்டு போகலாம். நம்ம வாந்தி எடுத்தாவே நம்முடைய செல்வம் இல்லை, சத்து உடம்புல போய் என்ன செய்யல, ஒட்டல. அதே போன்று அவர் லபிஸ்த அபலைத்த, நீ உடித்து கிழித்தது, நாம உடித்து கிழிச்சிட்ட பாருங்க, அது நம்முடைய செல்வம். நம்ம திடீர்னு மௌத்தாயிட்டோம், நம்ம ட்ரெஸ் ஃபுல்லா எடுத்து இன்னொரு ஆளுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அது பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துட்டுனா இந்த பீச்சியில துடைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அம்மா சேலை இருக்கு தொட்டில் கட்டு, பாப்ப வேட்டி இருக்கு தொட்டில் கட்டு, இதுக்கு தான் என்ன செய்யும், அது நம்ம இருக்கும் போதே ஓடும், இதெல்லாம் என்ன செய்யும், அதுக்கு அது என்ன செஞ்சு யூஸ் ஆகும். அப்ப அது நம்முடைய செல்வமா, நம்முடைய செல்வம் கிடையாது. நாம உடுத்தி எதை கிழிச்சோமோ அதுதான் நம்முடைய செல்வம். அவத்த சப்தப்த ஃபார்ம்லை, அல்லது நீ தர்மம் செய்து எதை முற்படுத்தி விட்டாயோ அது உன்னுடைய செல்வம், அது நம்மோட இறுதி வரைக்கும் வரக்கூடிய ஒரு செல்வம்.
அப்ப மனுஷன் மௌத்தாவுற வரைக்கும் இந்த தக்காசுர் அவனுடைய மூமின்களை தவிர, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவங்களை தவிர இந்த தக்காசுர் இருக்கும். இங்க படுக்கையில கிடப்பாங்க சில ஆட்கள், அவங்க பெட்டியில ஒண்ணுமே இருக்காது, இடுப்புல சாவி இருக்கும், கையை கால அசைக்க முடியாது. நைஸா சாவியில போய் கையை வைக்கலாம், டக்குன்னு ஒரு பிடிப்பாங்க, சாவி எனக்கு இருக்கும். அவர் இந்த மாதிரி படுக்கிறது எழுந்திருக்கவும் முடியாது, அவரால் அந்த பெட்டியை தூக்க முடியுமா அதுவும் முடியாது, அதுல எதுவும் இருக்குதான்னு ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் மனுஷனுக்கு என்ன செய்யுது, அந்த ஆசை இருக்கிறத பார்க்கணும். பொதுவாக மனிதனுக்கு வயது கூட 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 தான் ஆசை கூடிக்கிட்டே இருக்கும். நான் சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மனுஷனுக்கு முடி நரைக்கத்தான் அவனுடைய ஆசை என்ன செய்யும்னா கூடிக்கொண்டே இருக்கும். ஒரு 15 வயசு பையன் உள்ள ஒரு ஆசையை விட ஒரு 40, 50, 60, 70 இருக்காங்க பாருங்க, இவங்களுடைய ஆசை ரொம்ப அதிகமா இருக்கும். நீண்ட காலம் என்ன செய்யணும், இருக்கணும். நாங்க இருந்த தெருல ஒரு ஆள் இருந்தார். அவர் வரும்போதே அப்படி கேள்வி பண்ணக்கூட பசங்க கேள்வி பண்ணுவாங்க, பெத்தாப்பா நான் கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவிய என்ன போதும் அப்படின்னு சொல்லி திட்டுவார். நான் போய் சேர்ந்துருவேன்னு சொல்றேன். நான் இன்னும் அவருக்கு என்ன, அந்த நீங்க போய் சேர்ந்துருவீங்கன்னு சொன்னாலே ஒரு பயம், அதான் சேர மாட்டான்னு செய்வேன். இன்னும் ஒரு 50 வருஷம் இருப்பேன்னு மனுஷனுக்கு ஒரு ஆசை. மற்ற மரண செய்தியை கேள்விப்படும் போதுதான் என்ன செய்வோம், நம்ம இருப்போம், நமக்கு மௌத்து வரவா போகுது அப்படின்னு சொல்லி மனுஷன் என்ன செய்யறான், நினைக்கிறாங்க. அப்ப மனிதனுக்கு நபியான்னு சொன்னாங்க, மனிதன் வயது கூடிக்கிட்டே போகுது, அவனோட வயது கூட கூட நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசையும் செல்வ ஆசையும் அவனுக்கு என்ன செய்யுது, கூடிக்கொண்டே போகுது. அதே மனிதனுக்கு முடி நரைக்குது, ஆனா அவனுடைய உள்ளம் காசு விஷயத்துல ரொம்ப இளமையாவே என்ன செய்து இருக்கு. காசு எங்கிட்ட இருக்கணும், காசு என்ன விட்டு என்ன செய்யக்கூடாது, போய்விடக் கூடாது அப்படிங்கிற எண்ணம் மனிதனும் இருந்து கொண்டே இருக்கிறது. இது மனிதனுடைய தன்மை. அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறானோ, யாரு இறைவனுக்கு உண்மையா பயந்து நடக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த தன்மையை விட்டும் அல்லாஹ் காப்பாத்துறான். அப்ப இன்னொரு விஷயத்தை பாருங்க, ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மன்னரைகள் நீங்க சந்திக்கின்ற வரை. சந்தித்தல்னா என்ன அர்த்தம், நம்ம சொந்தக்காரங்களை சந்திக்கிறதுக்காண்டி போறோம், சந்திச்சு நம்ம அந்த வீட்லயே தங்கிடுவோமா, வீட்டுல என்ன செய்வோம், யார் நம்ம சந்திக்க போனாலும் அங்க நம்ம தங்க மாட்டோம், சந்திச்சுட்டு என்ன செஞ்சிருவோம், திரும்பி வந்துருவோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னரைகளை சந்திக்கின்ற வரை அல்லாஹ் சொல்றாங்க, நமக்கு அந்த மன்னரை வாழ்க்கை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. சில ஆளுங்க மௌத்தாயிட்டாலே அவர் தன்னுடைய இறுதி வாழ்க்கைக்கு போய்விட்டா இருப்பாங்க. கபூர் வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை கிடையாது. கபூர் வாழ்க்கை தற்காலிக வாழ்க்கை தான். கபூர் வாழ்க்கை என்பது என்னது, தற்காலிக வாழ்க்கை. நமக்கு எதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, மறுமைதான் நிரந்தரமான வாழ்க்கை. அப்ப நமக்கு அதாவது அல்லாஹ் எப்படி சொல்றான், ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மன்னரைகளை சந்திக்கின்ற வரை. கொஞ்ச காலம் நம்ம எங்க போய் தங்கி இருக்க போறோம், மன்னரையில போய் நம்ம தங்கி இருக்க போறோம். அது நல்லவர்களுக்கு சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கும், தீயவர்களுக்கு நரக ஜுவாலையாக, நரகத்தின் ஜுவாலையாக என்ன செய்யும், இருக்கும். அப்போ மன்னரை என்பது நம்ம தற்காலிகமாக தங்கக்கூடிய ஒரு இடம் தான். அப்ப அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னரைகளை சந்திக்கின்ற வரை அதிகமாக தேடுவது உங்களை திசை திருப்பி விட்டது, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் இறைவனுக்கு வழிபடுவதை விட்டும் உங்களை திசை திருப்பி விட்டது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், மனித சமுதாயத்துல பெரும்பான்மை மக்களை நோக்கி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்யறாங்க, இது அதிகமா சொல்லி காட்டுறாங்க. மனிதனுக்கு ஆறை போன்று ஓடக்கூடிய தங்கத்தாலான 2 ஓடைகள் இருக்குது. இந்த 1ஆம் இடம் ஓடுதா இல்லையா, 2ஆம் இடம், இது சாக்கடை ஓடிக்கிட்டு ஒரு பேசிக்கல தங்கம் ஓடுதுன்னு வச்சுக்கிறோம். அல்லது இதை விட பெரிய ஒரு ஆறு நமக்கு சொந்தமான ஒரு ஆறு, தங்கம் ஓடினாலும் தங்கத்தாலான 2 கணவாய்கள் அவனுக்கு இருந்தாலும் மனுஷன் நினைப்பான எனக்கு 3ஆவது ஒரு கணவாய் இருந்தா நல்லா இருக்குமே மனுஷன் என்ன செய்வான் நினைப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு செல்வத்தின் மீது பேராசை என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்ப அந்த மனிதனுடைய வாயை தான் நிரப்பும். அவன் மௌத்தா போய் மண்ணை தள்ளும் போது அவனுடைய ஆசை என்ன செய்யும், அடம். மௌத்தாகிற வரைக்கும் மனிதனுக்கு இந்த பேராசை என்ன செய்யும், பணத்தின் மீது உள்ள பேராசை பிடித்தாட்டும் அப்படின்னு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், கல்லா அப்படி கிடையாது. எது சரி கிடையாது, இந்த செல்வத்தை பெருக்கிறது, அந்தஸ்தை பெருக்கிறது, பெருமைக்காண்டி கல்வியை சம்பாத்தியத்துக்காண்டி அல்லாஹ் மறந்து உலக கல்வியை தேடுவது, இந்த மாதிரி இந்த உலகத்து பெருமை இருக்கு பாருங்க, இது உண்மை கிடையாது. சௌஃப தஅலமூன், நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். விரைவில் எது அறிந்து கொள்வீர்கள், இந்த மாதிரி அல்லாஹ்வை மறந்து இறைவனுக்கு வழிபடுவதை மறந்து
இந்த துனியாவுதான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்று செயல்படக்கூடிய இந்த மனித சமுதாயம் இதனுடைய உண்மையான விளைவை விரைவில் என்ன செய்ய போகிறார்கள், அறிந்து கொள்ள போகிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், சும்ம அதை வலியுறுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ் சொல்றான், பின்னரும் கல்லா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, உண்மையிலேயே சௌஃப தஅலமூன், இதனுடைய விளைவை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்ள போகிறீர்கள். இந்த மாதிரி உலகத்தான் எனக்கு வாழ்க்கை, அல்லாஹ்வை மறந்து, நீதியை மறந்து, நேர்மையை மறந்து, மோசடி பண்ணி, காசு பணத்துக்காண்டி எவன் குடும்பம் சீரழிஞ்சா என்ன, எனக்கு தேவை காசு பணம், இந்த மாதிரி மனநிலையில வாழக்கூடிய மனிதர்களுக்கு என்ன விளைவு என்பது மறுமையில என்ன செஞ்சுக்கிடுவாங்க, தெரிந்து கொள்வார்கள். மறுமை நாள்ல ஒரு காஃபிரை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், உனக்கு இந்த பூமி நிறைய நான் தங்கத்தை தர்றேன்பா, இந்த பூமி நிறைய தங்கம், நீ என்ன செய்வாய்? அப்ப அவன் சொல்வான், எல்லாம் அந்த பூமி நிறைய தங்கத்தை உங்கள்கிட்ட தந்துட்டு நரகத்தை விட்டு என்ன காப்பாத்துமா. அப்போ அவங்க பூமி நிறைய தங்கத்தை கொடுத்தா கூட காஃபிரை நரகத்தை விட்டு அல்லாஹ் வெளியேற்ற முடியுமா? நபியா சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாள்ல குறைந்தபட்ச வேதனை என்னன்னு சொன்னோம்னா, அவங்களுடைய உள்ளங்கால்கள்ல நெருப்பாதான 2 செருப்புகள் மாட்டப்படும், அதாவது 2 நெருப்பு கங்குகள் வைக்கப்படும். யூலோவாலா அஹ்மசி கதமஹி ஜம்ரத்தான், அவங்களுடைய உள்ளங்கால்கள்ல 2 நெருப்பு கங்குகள் வைக்கப்படும். எவ்லி மினுகுமா திமாகு, அந்த 2 நெருப்பு கங்குகளை அவங்களுடைய மண்ட கபால என்ன செய்யும், கொதித்து வடியும். இது நரகத்தில் குறைந்தபட்ச வேதனை. அந்த குறைந்தபட்ச வேதனையில ஒரு முஷ்ரிக் இருப்பான், அவனை அழைத்து அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியானே, உனக்கு இந்த பூமி நிறைய ஏதாவது இருந்தா நீ என்னப்பா செய்வாய்? பூமி நிறைய, ஒரு பேச்சுக்கு பூமி நிறைய எல்லாம் தங்கமாக்கி கொடுத்தான், பூமியையும் பூமிக்கு மேல உள்ள எல்லாத்தையும் எல்லாம் தங்கமாக்கி கொடுத்தான். இன்னைக்கு உலகத்துல நம்ம 2 கிராம் ஒரு 4 கிராம் செயினுக்கு தான் என்ன செய்யறான், கழுத்தை வெட்டிட்டு போறான். இன்றைக்கு கூட ஒரு செய்தி, இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம், பக்கத்து ஊர்ல ஒரு பால்காரன் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு வீட்டுக்கு பால் ஊத்த போயிருக்கிறான். அந்த அம்மாவுடைய கழுத்துல ஒரு 4 பவுன் செயின் கிடந்திருக்கு. வீட்டுல போய் அந்த அம்மாவை தனியா இருக்க பார்த்து அடிச்சு கொன்னுட்டு அந்த செயினை எடுத்துட்டு அவனே என்ன செஞ்சிருக்கான், வீட்டுல இருந்து வேகமா ஓடி வெளியே கத்திருக்கான், யாரும் ரத்தமா வருது, எல்லாரும் பாருங்க. கடைசியில போலீஸ்காரங்க அவனையே பிடிச்சி விசாரிக்கும் போது எல்லா உண்மையை என்ன செஞ்சுக்கிட்டான், ஒத்துக்கிட்டான். அப்ப துனியாவை பாருங்க, இந்த காசு பணத்துக்காண்டி எவ்வளவு கொலைகள். சாதாரணமா கழுத்துல கிடக்கு செயினுக்கு அக்கிறதுக்காண்டி 50 வயசு பாட்டியும் பார்க்க மாட்டேங்கான், வயசானவங்களும் பார்க்க மாட்டேங்கான், தலையில இழுத்து கொண்டு போய் அவங்க என்ன சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை என்னது, செல்வம், தங்கம், அதை வச்சு நான் வாழணும். நெருங்கிய நண்பருடைய பிள்ளை, 1 வயசு குழந்தை, அதை பாசமா தூக்கி கொண்டு போய் ஒரு ஓரத்துல போய் காதுல கிடக்கிறத கழுத்துல வீடியோ எடுத்து என்ன செய்யறாங்க, வெளியிடுறாங்க. அப்போ மனிதனுக்கு இன்றைக்கு உலகத்துல காசுதான் வாழ்க்கை. யார் நம்ம மோசடி பண்ணா பிரச்சனை, நண்பனா இருந்தாலும் சரி, அது யாரு செத்தாலும் சரி, எனக்கு பணம் வேண்டும் என்கின்ற எண்ணம் மனுஷனுக்கு இருக்கு. ஆனா இந்த பணம் காப்பாத்துமா? மறுமை நாள்ல பாவி கதறுவான், மா அதனான் நீ மாலியா, என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே, ஹலகானி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் என்னை விட்டும் பறந்து போய் விட்டது அப்படின்னு மனுஷன் செய்வான். மறுமையில போய் புலம்புவான், என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றல, என்னுடைய படைபலம் என்னை காப்பாற்றவில்லை, என்னுடைய அதிகாரம் எல்லாம் என்னை இழந்து போய் விட்டது. இந்த உலகத்துல மனுஷன் எதை பெருசா நினைக்கிறானோ அது எதுவுமே மறுமையில் என்ன செய்யாது, காப்பாற்ற. இந்த உலகத்தை நாம செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தந்து நமக்கு மறுமையில துணை நிற்கும். அந்த நல்லறங்கள்ல மிக மிக முக்கியமானது எனது ஏகத்துவ நம்பிக்கை. அப்ப அல்லாஹ் சொல்றான், கல்லா சௌஃப தஅலமூன், உண்மையிலேயே நிச்சயமாக நீங்கள் விரைவில் தெரிந்து கொள்ளத்தான் போகிறீர்கள், என்னுடைய விளைவு என்ன என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான், நமக்கு எச்சரிக்கையா சொல்லி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், கல்லா, உண்மையிலேயே லவ் தஅலமூன இல்மல் யகீன், உறுதியான அறிவை நீங்கள் அறிந்திருந்தால் இந்த மாதிரி உங்களை திசை திருப்பி இருக்காது. நம்ம மனித சமுதாயம் நமக்கு அல்லாஹ் சொல்றோம், உண்மையான அறிவு உங்களுக்கு இருந்திருந்தா, இல்மல் யகீன், நமக்கு தெரியுது அல்லாஹ் காப்பாத்த, நமக்கு நல்ல தெரியுது, காசு பணம் காப்பாற்றுறது நமக்கு நல்ல தெரியுது, எந்த அந்தஸ்தும் காப்பாற்ற நமக்கு நல்ல தெரியுது. காசு பணம் காப்பாற்றணும்னு சொன்னோம்னா எத்தனை பேர் பணம் வச்சிருக்கு, எத்தனை பேர் உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை அடைஞ்சிருக்கிறான், எத்தனை பேர் அவனுடைய காசு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, எத்தனை பேர் அவனுடைய காசு அவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து தடுத்து இருக்குது. அல்லாஹ் நாடிய மக்களுக்கு, அல்லாஹ் இறைவன் நாடிய மக்களுக்கு தான் அது பயனளிக்குமே தவிர, சில நேரங்கள்ல ரோட்ல போவாங்க, திடீர்னு ஒரு பள்ளம் தட்டி ஒரு பள்ளத்துல விழுந்துடுறாங்க, முள்ளு எல்லாமே உடம்புல சொருகி கிடக்குறாங்க, 4 மணி நேரம் 5 மணி நேரம். ஊர்லயே பெரிய தலைவரா இருப்பாரு, பெரிய செல்வாக்கு மிக்கவரா இருப்பாரு,
அவர் அந்த பள்ளத்துல விழுந்து முள்ளு எல்லாம் உடம்புல குத்தி பல மணி நேரம் கிடந்தாரு. அப்ப அவருடைய பணம் காப்பாத்துச்சா, அவருடைய செல்வம் காப்பாத்துச்சா, எதை அவரை காப்பாத்துச்சு? உதவிக்கு யாரும் இல்லையே. அப்ப இந்த துனியா நமக்கு நல்ல காட்டுது. நமக்கு துனியாவுல நம்மை எதுவுமே காப்பாற்றாது. காப்பாற்றும் என்று இருந்தால் உலகத்துல யாருக்குமே அதை எவர்கள் எதிர செல்வாக்கு மிக்கவங்களா இருந்திருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு பயனளித்திருக்க வேண்டும். யாருக்கு எது ஆட்சியில உள்ளவங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னா அந்த அவ்வளவு கோடிகளை அரசாங்கம் செலவு பண்ணுது. அவங்க வீட்டு காசு கூட கிடையாது. ஆஸ்பத்திரியில வச்சு அரசாங்கம் பணத்தை கோடி கோடியா இறைக்கிறாங்க. அந்த கோடி கோடியாக இறைப்பது அவங்களுக்கு ஆபத்துல இருந்து காப்பாத்துச்சா? எத்தனை பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கையை நாம பார்க்கிறோம். அப்போ மனிதனுக்கு நன்றாக தெரிகிறது, உறுதியாக தெரிகிறது, இது நம்ம என்ன செய்ய இந்த உலகத்துல எதுவும் காப்பாற்றாது மனுஷனுக்கு நல்ல தெரியுது. என்றாலும் அல்லாஹ் மறந்து என்ன செய்யறான்? இறைவனுக்கு செய்ய வேண்டிய இறை நினைவை மறந்து, இறைவனுக்கு வழிபடுவதை மறந்து, அவனுக்கு இதை தேடக்கூடிய ஆசை அவனை திசை திருப்புது. நம்ம ஒரு ஜான் வயிற்றை நிரப்புறதுக்கு நோய் நொடிக்கு தேடுனா கண்டிப்பா தொலை வராம இருக்க மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்க் கொடுத்துருவான். ஆனால் மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஆசை? நான் தொலை வந்தா எனக்கு என்ன கிடையாது, செல்வத்தை சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பொதுபோக்குத்தனம், ஒரு அலட்சியம் அதிகமாக மனித உள்ளங்கள்ல குடிகொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்றீங்கன்னா கல்லாலோ தாழமூன அழிமதி, உறுதியான அறிவு உங்களுக்கு இருந்திருந்தால், உறுதியான அறிவை நீங்கள் பெற்றிருந்தால் இந்த மாதிரி நீங்க ஒரு அலட்சியத்துக்கு உள்ளா இருக்க மாட்டீங்க. ஆனா மனுஷனை அதை விளங்கினாலும் அவனுடைய உள்ளத்துல அலட்சியம் என்ன செய்யுது இருக்குது. அல்லாஹ் சொல்ல லத்தர உன்னல் ஜஹீம், லத்தர உன்னல் ஜஹீம், அல்லாஹ்மே சத்தியமாக கண்டிப்பாக நீங்கள் நரகத்தை கண்ணால் பார்க்கத்தான் போகிறீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு, இன்னல்லாஹ் யக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் தன்னுடைய வாக்கில் என்ன செய்ய மாட்டான், கண்டிப்பாக மாறு செய்யவே மாட்டான். லத்தர உன்னல் ஜஹீம், அல்லாஹ் சத்தியமாக கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நீங்கள் நரகத்தை பார்க்கத்தான் போகிறீர்கள். நரகத்தை கண் கூட நம்ம பார்க்கத்தான். இன்னைக்கு நமக்கு அது ஒரு குர்ஆன்ல மூமின்கள் நாம சந்தேகம் இல்லாம நம்புறோம். நிறைய பேருக்கு அது ஒரு கட்டுக்கதை, நரகமா அது வரப்போதான் அப்படின்னு கட்டுக்கதையா நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றோம் கண்டிப்பா நீங்க நரகத்தை என்ன செய்ய போறீங்க. இந்த மாதிரி தன்மை யாருக்கு இருக்குதோ, அல்லாஹ் நினைவு கூறுவதை விட்டும் அல்லாஹ்க்கு வழிபடுவதை விட்டும் யாருடைய உள்ளங்கள் பாராமோத்தில் அலட்சியத்தில் ஆகிவிட்டதோ நீங்க நரகத்தை கண்ணால பார்க்க போகிறீர்கள். நபியா சொல்லி காட்டுறாங்க. நரகம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம். நரகத்தை 70,000 சங்கிலிகளை கொண்டு நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபியா ஹதீஸ்லயும் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான் நரகம் என்ன செய்யப்படும், அது இழுத்து கொண்டு வரப்படும் அல்லாஹ் சொல்றான். நபியா ஹதீஸ்ல சொல்றாங்க நரகம் 70,000 சங்கிலிகளால் கட்டி அது என்ன செய்யப்படும், இழுத்து கொண்டு வரப்படும். 70,000 சங்கிலினா ஒரு சங்கிலியை இழுக்கிறதுக்கு 70,000 மலக்குமார்கள். நரகம் 70,000 சங்கிலியை கட்டி நரகம் கொண்டு வரப்படும். ஒரு சங்கிலியை இழுக்கிறதுக்கு 70,000 மலக்குமார்கள். மலக்குமாவுடைய பிரம்மாண்டத்தை நம்ம கற்பனை பண்ண முடியுமா? மலக்குமாவுடைய பிரம்மாண்டத்தை பத்தி அதிசயம் சுமக்கக்கூடிய மலக்குமாவுடைய பிரம்மாண்டத்தை பத்தி சொல்லும் போது அவங்களுடைய கொஞ்சம் மறதியா இருக்கு. இந்த காதுல இருந்து இந்த வர்றது, அதாவது இங்க இருந்து தோல் புச்சத்துக்கு வர்றதுக்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆகுமா. ஒருத்தன் கீழே விடுறான்னு வச்சுக்கிடுங்க, இந்த இருந்து இப்படி விடுறான்னு வச்சுக்கிடுங்க, இங்க வர்றதுக்கு, அல்லது இதுல இருந்து இங்க வர்றதுக்கு எத்தனையோ ஆண்டுகள், விழுந்துகிட்டே இருந்து அவ்வளவு ஆண்டுகள் ஆகும். மலக்குடைய அந்த பிரம்மாண்டம், ஒரு காது சோனையுடைய நிலைமை அப்படி இருக்குன்னு சொன்னோம்னா அந்த மலக்குடைய சைஸ் என்ன, சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு பிரம்மாண்டமான மலக்குமார்கள் நரகத்துடைய ஒரு சங்கிலி இழுக்கிறது 70,000 மலக்குமார்கள். அப்ப நரகத்துக்கு 70,000 சங்கிலி. அப்ப 49 லட்சம் நினைக்கிறேன். 70,000 70,000 தானே வரும். 49 லட்சம் மலக்குமார்கள் நரகத்தை இழுத்துட்டு வருவாங்க. அப்ப அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பள்ளியாசல்ல இருக்கும்போது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. அப்ப நபிகள் நாயகம் என்ன சப்தம் தெரியுமான்னு கேட்குது. அல்லாஹ் ரசூல் ஆலம், அல்லாஹ்வுடைய தூதரமே தெரிந்தவர்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கல் நரகத்தை போடப்பட்டுச்சான். நம்மளை மாதிரி நம்ம ஒரு பயணம் போகும்போது இங்கேருந்து தென்காசிக்கு போனாலே அங்கே இறங்கி ஒரு டீயை குடிப்போம், அதுக்கப்புறம் இறங்கி ஒரு ஒண்ணுக்கு போவோம், இப்படியா அந்த கல் போவோம். கல்லை போட்டால் அது என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு பயங்கரமான சப்தம் கேட்குன்னா எவ்வளவு பெரிய சைஸ் கல்லா இருக்கும். அப்ப 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நரகத்துல ஒரு கல் போடப்பட்டுச்சு. அந்த கல் நரகத்துடைய அடித்தட்டை இப்பொழுதுதான் வந்தடைந்தது. அந்த சப்தம் தான் என்ன செய்யுது, கேட்குதுன்னா நரகத்துடைய பிரம்மாண்டம் என்ன, நரகத்துடைய அந்த பயங்கரம் என்ன. அப்ப அல்லாஹ் சொல்றான் லத்தர உன்னல் ஜஹீம்,
நீங்கள் நரகத்தை கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக, அல்லாமே சத்தியமாக நீங்கள் நரகத்தை கண்கூடாக பார்க்கத்தான் போகிறீர்கள். சும்ம லத்தர உன்னகா, திரும்ப அல்லாஹ் வலியுறுத்த சும்ம, பிறகு லத்தர உன்னகா, நிச்சயமாக அல்லாமே சத்தியமாக நரகத்தை காண்பு, ஐனல் யக்கீன், உறுதியான கண்களால், சும்மா பொய்யெல்லாம் கிடையாது, கற்பனை கிடையாது. அந்நரகத்தை இந்த பாவிகள் தங்களுடைய உறுதியாக கண்களால் பார்க்கத்தான் போகிறார்கள். சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், பிறகு அந்த நாளிலே அருட்கொடைகளை பற்றி கண்டிப்பாக நீங்கள் உறுதியாக விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு காஃபிர் அவனை இழிவுபடுத்துறதுக்காண்டி அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவான். அல்லாஹ் கேட்பான், ஒவ்வொன்றுமே அருட்கொடை தான். உனக்கு நான் ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தவில்லையா, உனக்கு நான் செல்வத்தை தரவில்லையா, குழந்தை குட்டியை தரவில்லையா, அத்தலுன்னு அன்னக்க முலாக்கி யௌமக்கஹாதா, இப்படி மறுமை நாள் ஒண்ணு இருக்குதுன்னு என்னைக்கா நினைச்சு பாத்தியா? அவன் சொல்லுவான், இல்லையா இல்லாமா காஃபிர். இந்த உலகத்தை நினைச்சு பார்க்கறது எங்க ஒரு நேரம் இருக்குது? சாதாரண ஒரு பெரிய பெரிய சிட்டில போய் மக்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. பெரிய பெரிய ஹை சிட்டி இருக்கு பாத்தீங்களா, மும்பை, நியூயார்க், அங்க எல்லாம் போய் மக்களுடைய, துபாய்க்கெல்லாம் போய் ஒவ்வொருத்தரும் என்ன உலகத்துல அவங்களுடைய நோக்கம் என்ன நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்படி கார்கள் பறக்கும், பிளைட் பறக்கும், லைட் எரியும், அங்கிட்டு ஒரு இங்கிலீஷ்ல பேசுவான், அங்க ஒரு ஹிந்தியில பேசுவான், கொடுக்கல் வாங்கல், என்ன மனித சமயம் எதை நோக்கி போகுது அப்படி பார்த்தோம் வச்சு நமக்கே பிரமிப்பா இருக்கும். உலகம் ஃபுல்லா அதுதான். சாதாரண நம்ம கடையில உள்ள என்ன நடக்குது, ஒரு வியாபார ஸ்தலத்துக்குள்ள நுழைந்தா ரொம்ப பிஸியா இருக்கும். வாங்க சொல்லு தொழுகைக்கு 2 பேர் ஒரு 2 செப்பு நிற்கும். வெளியே பாருங்க, உலகத்தை பாருங்க. அப்படி மக்கள் உலக வாழ்க்கையில, துனியாவுடைய வாழ்க்கையில பெண்கள் ஒரு புறம், எனது 100 ரூபாய்க்கு சாது கிடைக்குதுன்னு அது வாங்க தப்பு சொல்லல, உதாரணத்துக்கான சொல்றேன். 100 ரூபாய்க்கு சாது, அங்க ஒரு கூட்டம், அந்த கடையில கூட்டம், இங்க கூட்டம், அது கூட்டம், அங்க போய் பார்த்தோம்னா சுட்ட கோழியை சாப்பிட ஒரு கூட்டம். சாப்பிடுறது தப்பு கிடையாது, அல்லாஹ்வை மறந்து ஒரு பெருங்கொண்ட கூட்டம். ஒரு டீ கிளாஸை வாங்கி வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே டீ. அங்க பாங்கு சொல்லப்படுது, ரோட்டுக்கு 4 அடி தள்ளினா பள்ளிவாசல். எவ்வளவு மக்கள் அல்லாஹ்வை நினைச்சு இறைவனுக்கு வழிபடக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அல்லாஹ்வை மறந்த கூட்டமாகத்தான் உலகத்துல பெருங்கொண்ட கூட்டம் இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், மறுமை நாள்ல இந்த அருட்கொடையை பற்றி என்ன செய்யப்படுகிற அந்த நாளில் நீங்கள் கண்டிப்பா விசாரிக்கப்படுவீர்கள். மூமின்களுக்கு விசாரணை இருக்கு, ஆனால் மூமின்களுக்குரிய விசாரணை என்பது அல்லாஹ் செஞ்ச பாக்கியத்தை நினைவூட்டுவதற்காக. நபிகள் சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசி அல்லது முற்பகல் நேரம் அவங்க அப்படி வர்றாங்க. அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் 2 பேரையும் பார்த்து கேட்கறாங்க, மா அஹ்ரஜகுமா மின் பியூத்திகுமா ஹாதிஸா, இந்த நேரத்துல உங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கீங்க, என்ன காரணம்? அப்ப 2 பேரும் சொல்றாங்க, அல் ஜூ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் கடுமையான பசி தாங்க முடியும், சாப்பிட சாப்பாடு இல்லை, எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா நாங்க வெளியே வந்துட்டோம். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் உன்னுடைய கைவசம் இருக்கு, அவன் சத்தியமாக, ல அஹ்ரஜனி அல்லதி மா அஹ்ரஜகுமா மின் பியூத்திகுமா ஹாதிஸா, இந்த நேரத்துல உங்க 2 பேரையும் எது உங்க வீட்டை விட்டு வெளியேற்றுச்சு, அதுதான் என்னை வெளியேற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஒரு அன்சாரி தோழர் இருக்காரு, அவரு விருந்துக்கு அழைச்சிருக்கலாம், அவர்கிட்ட போனா நமக்கு என்ன செய்யும், சாப்பாடு கிடைக்குன்னு என்ன செய்யறாங்க, போறாங்க. போய் அவங்க வீட்டுல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த சஹாபி வெளியே போயிருக்கிறார். அப்ப அவங்க மனைவி என்ன செய்யறாங்க, அவங்க வலைக்கும் சலாம் சொல்லிட்டு, உங்க கணவர் எங்கம்மா போயிருக்காரு, எங்களுக்காண்டி தண்ணியை கொண்டு வர போயிருக்கிறாரு, நீங்க இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெயிட் பண்றாங்க. அந்த சஹாபி தண்ணி எடுத்துட்டு என்ன செய்யறாரு, வீட்டுக்கு வந்தோடனே இந்த 3 பேரையும் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இன்றைக்கு எனக்கு கிடைத்த விருந்தாளிகள், எனக்கு கிடைத்த கண்ணியமிக்க விருந்தாளிகளை போன்று வேற யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாரு, அவர் விருந்து சமைக்க போறாரு. அப்ப நபியா நாயகம் சொல்றாங்க, நீங்க பால் தரக்கூடிய ஆட்டை என்ன செஞ்சிடாதீங்க, அறுத்துறாதீங்க. பால் தரக்கூடிய ஆடுனா நிறைய ஃபாய்தா இருக்கு, அப்ப அதை அறுத்துறாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, பால் தராத ஒரு ஆட்டை அறுங்கன்னு என்ன செய்யறாங்க, அறுக்கும் போது அவர் ஆட்டை அறுக்கிறாரு, ஒரு பேரிச்சம் கொலையை கொண்டு வைக்கிறாரு. அந்த பேரிச்சம் கொலையில் என்ன இருக்குது, அதுல செங்காய்கள் இருக்கு, அதாவது காய், அதே மாதிரி அரவட்டு பழங்கள் இருக்கு, நல்ல கனிஞ்ச பழங்கள் இருக்கு, இப்படி உள்ள அந்த பழங்களாம் கொண்டு வைக்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அந்த இறைச்சியும் சாப்பிடுறாங்க. தண்ணியை குடித்து முடிச்சோன்னா நபிகள் நாயகம் சொல்றாங்க, லதுஸ்அலுன்ன அன் ஹாத நஈம் யௌமல் கியாமா, இந்த அருட்கொடையை பற்றி நீங்க மறுமை நாள் என்ன செய்யப்படுவீங்க, விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க அந்த அருட்கொடை விசாரிக்கப்படும் என்றால்
அதை விட 1,00,000 மடங்கு 1 கோடி மடங்கு விசாரிக்கப்படுவதற்கு நாம் தகுதியான மக்கள். நாம் அவ்வளவு என்ன செய்யறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாரு, ஒரு நல்ல ஒரு பட்டு கைக்குட்டிய மூக்க சிந்திட்டு அழுவார். ஒரு காலத்துல அபூ ஹுரைரா உண்பதற்கு உணவு இல்லாம கிடந்தான். இன்னைக்கு அவர் மூக்கு சிந்துறதுக்கு ஒரு பட்டு கைக்குட்டை இருக்குன்னு நினைச்சு அவங்க அழுதுருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருக்கு கொஞ்சம் சுவையான உணவுகள் வைக்கப்படும் போது அவர் அழுகுறாரு. முஸஅப் பின் உமைர் மௌத்தா போனாங்க, எத்தனையோ சஹாபாக்கள் மௌத்தானாங்க. அவங்க அடக்கம் பண்றதுக்கு காலை மறைச்சா தலை தெரியுது, தலையை மறைச்சா காலை தெரியுது. அவ்வளவு தியாகம் பண்ண மக்கள்லாம் எதையும் அனுபவிக்காம போயிட்டாங்க. இன்றைக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். எனக்கு மறுமையில் எந்த கூலி கிடைக்காமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ இன்னைக்கு நான் பாருங்க, அல்லாஹ் ரப்பல் நமக்கு செஞ்ச அருட்கொடைகள், விதவிதமான உணவுகள், விதவிதமான உடைகள், நம்முடைய வாழ்க்கை, நபிகள் காலத்துல இல்லாத பல சோர்ஸ்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. அப்போ கண்டிப்பா அல்லாஹ் நாம என்ன செய்யணும், பதில் சொல்லி ஆகும். நாம் இதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒவ்வொரு அருட்கொடையை பற்றியும் நாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் நாம கணக்கிடுவதற்கு போனா கணக்கிட முடியாது. அப்ப மறுமை நாள்ல ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். காபிர்கள் இவ்வளவு அனுபவிச்சுட்டு ஏன்டா நீ இந்த மாதிரி அநியாயம் பண்ண, அவனை இழிவுபடுத்துறதுக்கான அவனுக்கு விசாரணை. மோமின்களாக நாம இருந்தோம் சொன்னோம்னா அல்லாஹ் தன்னுடைய அருளை நமக்கு, அவன் செய்த அருட்கொடையை நினைவூட்டுவதற்கு அல்லாஹ் என்ன செய்வான், விசாரிப்பான். அப்ப இந்த அத்தியாயத்தை நாம புரிய வேண்டிய உண்மையான விஷயம், இந்த உலகத்துல நாம சம்பாதிப்பது தப்பு கிடையாது. ஆனால் எல்லாமே இறைவனுக்கு வழிபடுவதற்காக சம்பாதிக்க வேண்டும். நான் எதற்காக சம்பாதிக்கின்றேன், என்னுடைய இறைவன் சொன்னபடி வாழ வேண்டும், என்னுடைய இறைவன் சொன்னபடி நம்ம ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணும், நல்லறங்கள் செய்யணும், பெற்றோரை கவனிக்கணும், சொந்த பந்தங்களை கவனிக்கணும். இதுக்குதான் சம்பாத்தியம். சம்பாத்தியத்துக்காண்டி நம்ம எதை விட்டுறக்கூடாது, மார்க்கத்தை விட்டுறக்கூடாது. மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் நம்முடைய கல்வி, சம்பாத்தியம், அந்தஸ்து, பிரபல்யம் எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குறைவான நல்லடியார்கள், சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த குறைவான நல்லடியார் கூட்டத்தில் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு